Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான black jamun grilled chicken தான் பார்க்க போறோம். இது செய்யிறது ரொம்ப ஈஸிங்க. அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுவும் MasterChef Tamil Recipe தான். ரொம்ப சூப்பரா டேஸ்டா வந்திருந்துச்சு. இதுக்கு வந்து இந்த black jamun grilled chickenோட ஒரு pumpkin salad வச்சு நம்ம சர்வ் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணி அதுல ஆல்ங்கற பட்டனையும் click பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு boneless chicken தேவை எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேரினேஷனுக்கு ஒரு பவுல்ல ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஆயில்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட இப்போ நம்ம சிக்கன் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிக்கனை இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் குத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விட்டிங்கன்னா உள்ளே வரைக்கும் நல்லா இறங்கும். இப்போ இதில் சிக்கனை சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுறலாம். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரேகனோ வந்து சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா சேர்க்க வேண்டாம். இப்போ இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 30 நிமிஷம் ஊறணும். நல்லா ஊறட்டும். இது அடுத்து பிளாக் ஜாமுன் வச்சு ஒரு சாஸ் செய்ய போகிறோம். பிளாக் ஜாமுன்னா வேறு ஒன்றும் இல்லை, நாவல் பழம் தான். அந்த நாவல் பழம் 1 கப் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சுகரும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த நாவல் பழம் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். அதாவது பிளாக் ஜாமுன் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த நாவல் பழம் நல்லா குக் ஆகி அது நல்லா மேஷ் ஆகி வரும். இப்போ ஒரு நல்ல 10 நிமிஷம் குக் ஆகட்டும். அப்போ இடையில லைட்டாக ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நான் இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தேன். நல்லா இந்த மாதிரி குக் ஆகி வந்துருச்சு. எல்லாமே நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இதை கொஞ்சம் ஆற வச்சுருங்க. இப்போ இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டரும் சேர்த்துக்கலாம். இதில் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. ஏன்னா இந்த சாலட் மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப வதங்கினா நல்லா இருக்காது. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பம்கின், அதாவது பூசணிக்காவும் குடமிளகாவும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். முதல்ல பூசணிக்காய் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூசணிக்காய் கொஞ்சம் வதங்கி வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம குடமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணுங்க போதும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகிற அளவுக்கு பூசணிக்காய் வெந்துடக்கூடாது. பம்கின் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே இருக்கணும், அந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இது கூடவே குடமிளகா, ஒரு குடமிளகா எடுத்திருக்கேன். நான் க்ரீன் கலர் தான் என்கிட்ட இருந்துச்சு, அது சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கலர்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே அந்த ஒரேகனோ பவுடர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இல்லை சாட் மசாலா பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கலர் மாறாமல் இதே மாதிரி இருக்கணும். இப்போ அதே கடாயிலே கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ இதிலையே இந்த சிக்கனை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஓவன் இருந்துச்சுன்னா ஓவனில் கூட கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை ஆகி வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல கிரில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பிளாக் ஜாமுன், அதாவது நாவல் பழம் வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அதில் உள்ள ஜூஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா இறங்கி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடுங்க. கொதித்ததும் அந்த இதிலே நம்ம கிரில் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக எம்மியாக இருந்துச்சுங்க. கிட்ஸுக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னடா இனிப்பாக இருக்கிற ஒரு சிரப்பில் சேர்க்குறோமே எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, காரம் எல்லாமே இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்ல இந்த மாதிரி கோட்டானதும் தனியாக எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போது நம்ம முதல்ல செஞ்சு எடுத்து வச்ச
பம்கின் சாலட், அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிரில் சிக்கன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நான் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். எங்கள் வீட்டில் செஞ்ச உடனே காலி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டான ரெசிபி. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய மாஸ்டர் செஃப் தமிழ் ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.